வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் சுவையில் அரைச்சி விட்ட பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல மீடியம் சைஸில் இருக்க 2 பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 200 கிராம் உரித்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட உரித்த 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி சேர்த்து வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து வணக்கி விட்டுடலாம். இப்போது 1 கைப்பிடி அளவு மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். துருவி வச்ச 1/2 மூடி தேங்காய் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா கிளறி வணக்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். இப்போது 4 வரமிளகாயும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் சேர்த்து வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை அதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீர்க்கங்காயை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வணங்கி எல்லாமே வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டோன்னா மட்டன் சுவையில் பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.